சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்ன வாய் இப்போ சாமி முன்னாடி பம்முது. திமுக இளவரசரின் இரட்டை வேடம். தமிழக மக்களே, திமுகவை ஏன் ஒரு தீய சக்தி என்று நாம் சொல்கிறோம் என்று இப்போது புரிகிறதா? கடவுள் இல்லை என்று மேடைக்கு மேடை முழங்குபவர்கள் இன்று எதற்காக கோயில்களை தேடி ஓடுகிறார்கள்? இது பக்தியா அல்லது மக்களை ஏமாற்றும் தந்திரமா? இதோ இன்று நாம் பார்க்க போகும் இந்த வீடியோ உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும். இவரை யார் கோயிலுக்கு அழைத்தது? சுய விருப்பம் இன்றி, கொள்கை பிடிப்பு இல்லாமல் ஒருவர் எதற்காக புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டும்? கடவுள் மறுப்பு கொள்கை பேசும் ஒரு கட்சியின் பட்டத்து இளவரசர் தலையில் துணியை கட்டிக்கொண்டு நெற்றியில் திருநீறு பூசுவதை அமைதியாக ஏற்றுக்கொள்வது எதை காட்டுகிறது? இதுதான் இவர்களது திராவிட மாடல் கொள்கையா? சனாதனத்தை வேறறுப்போம் என்று பேசிய அதே வாய்தான் இன்று அமைதியாக நிற்கிறது. ஒரு பக்கம் இந்து மத நம்பிக்கைகளை இழிவுபடுத்துவது, மறுபக்கம் தேர்தல் நெருங்கும் போது மட்டும் நாங்களும் இந்துக்கள் தான் என்று வேடம் போடுவதுதான் திமுகவின் காலங்காலமான பாணி. அப்படியே யாராவது அழைத்திருந்தாலும் கொள்கை உறுதி உள்ள ஒரு மனிதன் எனக்கு இதில் விருப்பம் இல்லை என்று மறுத்திருக்க வேண்டாமா? ஆனால் இங்கே நடப்பதோ வேறு. மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக எதையும் செய்ய துணியும் ஒரு சந்தர்ப்பவாத அரசியலைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். மக்களே, இதை கவனியுங்கள். நம்முடைய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் கொச்சைப்படுத்தியவர்கள் இன்று அதே கலாச்சாரத்தின் பின்னால் ஒளிந்து கொள்ள பார்க்கிறார்கள். கோயிலுக்கு போவது என்பது ஒரு ஆத்மார்த்தமான விஷயம். ஆனால் இவர்கள் அதை ஒரு போட்டோ ஷூட்டாக மாற்றி இருக்கிறார்கள். இவர்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறதா? இல்லை. இவர்களுக்கு நம் மதத்தின் மீது மரியாதை இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. பின்பு ஏன் இந்த நாடகம்? எல்லாம் அதிகார பசிதான். இனிமேலும் இவர்களது போலி நாடகங்களை நம்பி ஏமாறப் போகிறீர்களா? சிந்திப்பேன். தமிழர்களே, நம்முடைய ஆன்மீக நம்பிக்கைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் இந்த தீய சக்தியை வேறறுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது.